Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தர்பூசணியை வச்சு இந்த வெயிலுக்கு நம்ம வந்து ரெண்டு விதமான மெத்தட்ல வந்து நம்ம ஜூஸ் ரெசிபி செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க நம்ம வீடியோ உள்ளர போய் பாத்துருவோம். தர்பூசணி வந்து பெரிய பீஸா ஒரு பீஸ் வந்து எடுத்துட்டு நான் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்லைஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குட்டி குட்டி பீஸா. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜூஸ் அடிக்கிறதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதோட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்துட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி வேணாம். நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அடிங்க. ஏன்னா வாட்டர் மிலன்லேருந்தே நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வர ஆரம்பிக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட வந்துட்டு நம்ம சுகர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. வாட்டர் மிலனே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு தேவையான அளவு சுகர் இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம வந்து இந்த அடித்து வச்சுருக்க ஜூஸை வடிகட்டி எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துருக்க வாட்டர் மெலனை 2 டைமாக வந்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து காஃபி ஃபில்டர் வச்சு அதை நல்லா வந்துட்டு வடிகட்டி எடுத்துருங்க. இதில் இருக்க ஜூஸ் மட்டும் கீழே இறங்கிடும். இந்த ஜூஸ் வந்து நம்ம வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு ஜூஸ் வடிகட்டுறது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி காஃபி ஃபில்டரில் வடிகட்டுறேங்க. தர்பூசணி வந்து இப்போ சீசனுங்க, எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த சீசன்லேயே இது மாதிரி வந்து வாங்கி ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஜூஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடிங்க. ஏன்னா வந்துட்டு விதை எடுக்காமல் கொஞ்சம் அடித்தோம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கசப்பு தன்மை இருக்கும். அதனால் வந்துட்டு விதையை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய பீஸில் ஒரு பீஸ் பழத்தோட ஜூஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஒரு 4-5 பீஸ் இருக்க அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் இதோட போட்டுக்கோங்க. இதோட வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நாம் தர்பூசணி வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சொன்னேன் இல்லைங்களா குட்டியாக, அந்த பீஸையும் வந்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கையில் ஒரு அளவுக்கு ஒரு கையளவு இருக்க அளவுக்கு இதில் வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து போட்டுக்கோங்க. நம்ம குடிக்கிறப்ப வந்துட்டு இந்த பழம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க ஜூஸை வந்துட்டு இதோட வந்துட்டு ஊற்றிடுங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. நம்ம போட்டிருக்க பெப்பர் பவுடர் இந்த ஜூஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கிளாஸில் வந்துட்டு இன்னொரு மாதிரி வந்துட்டு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கிளாஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸை வந்துட்டு இதோட வந்துட்டு போட்டுக்குவோம். இப்போ இதோட வந்துட்டு நம்ம சப்ஜா விதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துகிட்டு அதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஊறி இது மாதிரி கிடச்சிரும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இந்த வெயிலுக்கு வந்துட்டு சப்ஜா விதை வந்து ரொம்பவே கூலிங் தாங்க. நம்ம வந்துட்டு தர்பூசணியும் வந்துட்டு நம்ம கூலிங் தான், அந்த சப்ஜா விதையும் கூலிங் தான். அதனால் வந்துட்டு இந்த சப்ஜா விதையை நான் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு கையளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர் மெலன் பார்த்திங்களா, அதை இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க ஜூஸை இதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்குவோங்க. ஜூஸ் அடிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணாமல் பழம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அந்த ஜூஸ் வந்து நல்லா திக்னஸாகவே இருக்குங்க. நம்ம பழமாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி வந்துட்டு ஜூஸாக அடித்து சாப்பிடுங்க. இன்னும் வந்துட்டு குழந்தைங்க கூட விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நம்மளோட இன்னொரு மெத்தடான ஜூஸும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வெளியில் வந்து வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கலரே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட வீடியோவில் கார்டனிங் வீடியோ பார்க்குறவங்க குக்கிங் வீடியோ வந்து பார்க்க மாட்டேறீங்க. குக்கிங் வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.